பழிக்கு பழியாக நெல்லை மாவட்ட நீதிமன்றம் முன்பு கொடூரமான படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அதிர வைத்துள்ள கொலை தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் 15க்கும் மேற்பட்ட நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன. நாள்தோறும் காலை 10 மணிக்கு பல்வேறு வழக்குகள் தொடர்பாக நீதிமன்றத்துக்கு வருவோரின் அதிகப்படியான எண்ணிக்கையால் நீதிமன்றம் பரபரப்பாகவே காணப்படும். காலை வழக்கம் போல நீதிமன்ற வாயில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் வேளையில்தான் அந்த படுகொலை சம்பவம் நடந்தேறியது. கொலை வழக்கு ஒன்றில் வாய்தாவிற்காக மாவட்ட நீதிமன்றத்திற்கு வந்திருந்த கீழநத்தத்தைச் சேர்ந்த மாயாண்டி என்பவரை காரில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். நீதிமன்ற வாயிலில் இருந்த உய்காட்டான் என்ற உதவி காவல் ஆய்வாளர் மற்றும் வழக்கறிஞர்களில் சிலர் கொலை செய்த நபர்களை பிடிக்க முயற்சித்ததில் சங்கரலிங்கம் என்ற ஒரு நபர் பிடிபட்டார். மற்ற நபர்கள் கேரள பதிவன் கொண்ட காரில் ஏறி தப்பிச் சென்றனர். நீதிமன்ற வாயிலில் நடந்த படுகொலை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து வழக்கறிஞர்கள் திடீரென நீதிமன்ற வாயில் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பரபரப்பாக இயங்கக்கூடிய நீதிமன்ற வளாகத்திலேயே வழக்கறிஞர்களுக்கும் நீதிமன்றம் வருபவர்களுக்கும் உரிய பாதுகாப்பை காவல்துறையால் வழங்க முடியவில்லை என கூறி காவல் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். வெட்டிட்டு 4 பேரு அசால்ட்டா போறான். இந்த சமுதாயம் என்ன செஞ்சிரும், இந்த காவல்துறை என்ன செஞ்சிரும், இந்த சாமானிய மக்கள் என்ன செஞ்சிரும் சொல்லி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நாளைக்கு ஒரு பப்ளிக் ஒரு குடும்பத்தோட அவன் எப்படி வெளியே போவான்? நல்லவனா கட்டுவா, அதெல்லாம் அப்பாற்பட், அதெல்லாம் வேற. அப்ப இந்த காவல்துறை நீதிமன்றத்துக்கு அவன் வாரான். எதுக்கு வாரான்? சாட்சி சொல்லவோ தண்டனைக்கோ எதுக்கோ ஒரு இதுக்கு வாரான். நீதிமன்ற வாசல்லே அவனுக்கு பாதுகாப்பு இல்லைனா அவன் வீட்டு வாசல உண்டா, சமுதாயத்துல ரோட்ல உண்டா? என்ன இந்த பாதுகாப்பு போலீஸ் கொடுக்கு? போலீஸ் நான் கூப்பிடுறேன், கத்துன்னு கத்துறேன், போலீஸ் வாங்க வாங்கங்க, கன் எடுத்துட்டு வாங்கங்க, நான் பிடிக்கிறேன் வாங்கங்க. ஒரு போலீஸும் வரலங்க. ஒரே ஒரு எஸ்ஏ தவிர வேற யாரும் வரல. 30 போலீஸ் 40 போலீஸ் இருக்காங்க. என்னங்க அந்த எஸ்ஏ உய்காட்டான் மட்டும்தான் வந்தாரு. அவர் தான் உண்மையிலே இந்த ஹீரோ, வேற யாருமே வரலங்க. இளையராஜா வழக்கறிஞர் ஓடி போயிருக்க, அவங்களுக்கு வெட்டு விழுந்து அவங்க குடும்பத்தை யாரு பாக்க? ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அந்த கொலையை தடுக்கணுமா வேண்டாமா? காவல்துறைக்கு எதுக்கு ஆயுதம் வழங்கப்படுகிறது? வழக்கறிஞர் ஒன்றுமில்லாத வழக்கறிஞர் நாங்க ஓடி போய் தடுக்கிறோம். அவங்க நினைச்சுன்னா சத்தம் போட்டுதான் போட்டு அவங்க உயிரோட இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, கேலி கூத்து என்னன்னா கொலை நடக்கதான் போலீஸ் பதறி உள்ள ஓடுறாங்களாம். போராட்டம் நடத்திய வழக்கறிஞர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறை உயரதிகாரிகள் உறுதியளித்ததன் அடிப்படையில் வழக்கறிஞர்களின் போராட்டம் கைவிடப்பட்டது. கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் கீழநத்தம் வடக்கூரைச் சேர்ந்த ராஜாமணி என்ற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளவர்தான் இந்த மாயாண்டி என்பதால் பழிக்கு பழியாக திட்டமிட்டு கொலை செய்ததாக பிடிப்பட்ட நபர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் காவல்துறையினர் 3 தனிப்படைகள் அமைத்து காரில் தப்பிச் சென்றவர்களை தேடி வந்த நிலையில் மனோராஜ், தங்கமகேஷ், சிவா, முத்துகிருஷ்ணன் ஆகியோர் பாளையங்கோட்டை தாலுகா காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். இத்தனை நீதிமன்றம்க்கு தினமும் நம்ம பாதுகாப்புக்கு ஆள் போட்டிருக்கோம். ஸ்ட்ரென்த் இருப்பாங்க, ஒழுக்கமா வாட்ச் பண்ணுவாங்க. இது என்ன நடந்திருக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். எப்படி நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு. 4 நபர்களையும் கைது செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் காவல்துறையினர். கொலை சம்பவத்திற்கு வழக்கறிஞர் சின்னம் ஒட்டி பயன்படுத்திய கார் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் ராஜீவ் கிருஷ்ணா. திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்திற்கு வெளியே இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிமன்றத்திற்கு வெளியே இளைஞர் ஒருவர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரித்தது. அப்போது நீதிமன்ற வளாகத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருந்தபோது இச்சம்பவம் நடந்துள்ளது. இதனை ஏன் காவல்துறை தடுக்கவில்லை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். குற்றச்சம்பவம் நடந்தபோது அருகிலிருந்த காவல்துறையினர் அதை தடுக்கவில்லை, மாறாக குற்றவாளிகளை தேடி வருகிறோம் என்று கூறுவதா என நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். நீதிமன்ற வளாகத்திலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் இச்சம்பவம் நடந்துள்ளது. நீதிமன்ற பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் ஒரு குற்றவாளியை சம்பவ இடத்திலேயே கைது செய்துள்ளனர் என்று காவல்துறை தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. தமிழகம் முழுவதிலும் உள்ள மாவட்ட நீதிமன்றங்களில் பாதுகாப்பு வழங்குமாறு உத்தரவிட்டும் இதுவரை பாதுகாப்பு வழங்கப்படாதது ஏன் என்றும் நீதிபதிகள் வினவினர். இதையடுத்து மாவட்ட நீதிமன்றங்களில் பாதுகாப்பு பணிகள் தொடர்பாகவும் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு
விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தனர்.